பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையிலும் தேவன் நமக்கு உதவி செய்தாரே நன்றி செலுத்து. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 66 அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தை, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். உபத்திரவங்களை, வேதனைகளை, துன்பங்களை கடந்து இன்று எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளில கடந்து வந்த பாதைகளில் வந்த வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு என்னை ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு இடம் என்பது செழிப்பு, எல்லா இடங்களிலும் சமாதானத்திலும் நிறைவு, சந்தோஷத்திலும் ஒரு நிறைவு, குடும்பத்தில் ஒரு நிறைவு, எதிர்பார்க்கிற நன்மைகளில் ஒரு நிறைவு. ஹல்லேலூயா. இப்படி எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் நஷ்டத்துக்கு பதில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் தரும்போது அதுதான் ஒரு தெய்வ பிள்ளையின் செழிப்பான இடம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம எத்தனை இழப்புகள் நடுவில், வேதனைகள் நடுவில் கடந்து வந்தாலும் அந்த இடங்களிலெல்லாம் நம்மை நிர்மூலமாகாதபடி தாங்கி தப்புவித்து கொண்டு வந்து, எதற்காக அந்த ட்ரைனிங் பீரியட் என்றால் செழிப்பு வரும்போது தலைகால் புரியாமல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. செழிப்பு வரும்போது தேவனை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்களில் நாம் கடந்து வருகிற நெருக்கடிகளின் பாதைகள் நம்மை டீச் பண்ணுவதற்காக, நம்மை ட்ரெயின் பண்ணுவதற்காக. ஆகவே இன்று வந்திருக்கிற, இப்பொழுது செழிப்பாய் இருக்கிறது என்று நினைக்கிற ஒரு தெய்வ பிள்ளை கடந்து வந்த பாதைகளை ஹல்லேலூயா மறந்துவிடக் கூடாது. Glory to God. எவ்வளவு நெருக்கடிகளில், வேதனைகளில், துன்பங்களில் இருந்து நம்மை தப்புவித்து மனுஷர் எதிராக எழும்பின போதிலும் ஒப்புக்கொடாமல் தப்புவித்து இன்றைக்கு ஒரு சமாதானமான ஒரு நிலையை நம்முடைய வாழ்வில், குடும்பத்தில், சரீரத்தில், உள்ளத்தின் ஆழத்தில், எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியை தருகிறாரானால் அது கர்த்தர் இனி வரும் வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து நன்றி உள்ளவர்களாய் காணப்படும்படியா. இந்த நாளிலும் தேவன் உன்னை சமாதானமான வழியில் நடத்தினால் நன்றியோடு ஆண்டவரை துதி. கடந்து வந்த பாதைகளை மறந்து போகாமல். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையாய் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் போது இந்த ஒரு உயர்வு மட்டுமல்ல, இன்னும் உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் நம்மை நிறைவாக்க வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இம்மட்டும் இறங்கினீரே நன்றி என்று சொல்லுகிற அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட எத்தனையோ நெருக்கடிகளிலும், வெறுமையிலும், இல்லாமையிலும், வறுமையிலும் கடந்து வந்து இன்றைக்கு செழிப்பான ஒரு இடத்தில் ஆண்டவரே வந்து நிறுத்தி இருக்கிறீர். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பின்னிட்டு திரும்பி பார்த்து தேவனை விட்டு விலகி விடாதபடி, நன்மை வரும்போது தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே விடுவித்த அந்த விடுதலைகளை மறந்து விடாதபடி நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மையுள்ள தெய்வ பிள்ளைகளாய் தொடர்ந்து நமக்கு ஆண்டவரே ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. அற்புதங்களை செய்வீராக. காத்து கொள்வீராக. இடராதபடி காத்து கொள்வீராக. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். செழிப்பான இடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பழையவைகளை மறந்து போகாமல் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்வாராக. God bless you. Praise the Lord.